போத்தீஸ். எங்களோட எந்த கடையில வேணும்னாலும் இந்த நம்பருக்கு கால் பண்ணி வாட்ஸ்அப் வீடியோல ஷாப்பிங் பண்ணுங்க. கடந்த 2017ஆம் ஆண்டு நடந்த அமெரிக்க அதிபர் தேர்தலில் ஹிலாரி கிளின்டனுக்கே வெற்றி என்று எல்லோரும் கணித்த போதும், மக்களின் ஆதரவின் அடிப்படையில் அதுவே உண்மை என்று உணர்ந்த போதும், அதை துளியும் பொருட்படுத்தாமல் ஜாலியாக தேர்தல் பிரச்சாரம் செய்து கொண்டிருந்தார் டொனால்ட் ட்ரம்ப். ஒரு கட்டத்தில்தான் சொந்த கட்சியிலிருந்தே எதிர்ப்பு கிளம்பிய போதும் எந்த சலனமும் இல்லாமல் பிரச்சார மேடைகளில் விளையாண்டு கொண்டிருந்தார் ட்ரம்ப். எல்லோரும் ட்ரம்பை ஒரு தோல்வியாளன் என்பதையும் தாண்டி ஒரு கோமாளியைப் போல பார்க்க தொடங்கியிருந்தனர். நம்ம ஊரில் பாகிஸ்தான் தொடர்பு என்பது எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்துமோ அதை போன்றது அமெரிக்காவில் ரஷ்ய தொடர்பு என்ற குற்றச்சாட்டு. ட்ரம்பின் பின்னால் ரஷ்யா இருக்கிறது, புதின் தான் ட்ரம்பை இயக்குகிறார் என்று அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகள் அடுத்தடுத்து வந்தாலும் மிடுக்கு குன்றாமல் வலம் வந்தார் ட்ரம்ப். பெரும்பாலானோரின் கணிப்பையும் கவலைகளையும் தாண்டி டொனால்ட் ட்ரம்ப் வெற்றி வாகை சூடினார். இந்த முறை தேர்தல் கணிப்புகள் அப்படி இல்லை. ஜோ பைடன், ட்ரம்ப் என இருவருக்குமே சம வாய்ப்பு இருப்பதாகத்தான் பார்க்கப்பட்டது. தேர்தல் முடிவுகள் அன்று ஆரம்பம் முதலே ஜோ பைடன் முன்னணி இருந்து வந்தார். ஆனால் நேரம் செல்ல செல்ல ட்ரம்பிற்கே வெற்றி என ஆருடங்கள் கூறப்பட்டன. இந்நிலையில் தேர்தல் வாக்கெடுப்பில் முறைகேடு நடப்பதாக அதிரடியாக செய்தியாளர்களிடம் பேச என்ன நடக்கப் போகிறதோ என்ற குழப்பம் அமெரிக்காவை தொட்டிக் கொண்டது. ஒரு த்ரில்லர் படத்திற்கு குறையாத சுவாரஸ்ய திருப்பங்களுடன் தேர்தல் முடிவுகள் வெளியாகிக் கொண்டிருந்தன. இறுதியில் ட்ரம்பை வீழ்த்தி அமெரிக்காவின் அதிபரானார் ஜோ பைடன். ட்ரம்பின் தோல்விக்கு காரணங்களை தேடினால் அவை கணக்கில் அடங்காதவை. அவரது ஆட்சி காலம் அமெரிக்க அதிபர் வரலாற்றிலேயே மிகவும் சர்ச்சைக்குரியது. ஒரு சிறு பிள்ளையின் கையில் கிடைத்த பொம்மையைப் போல அமெரிக்காவை ஆட்டம் காண வைத்தார் ட்ரம்ப். இப்போது கூட அதிபர் தேர்தலில் தோற்றுவிட்டதை ஏற்றுக்கொள்ள மனம் வராத ட்ரம்ப் அதற்கு எதிர்வினையாற்றி வருகிறார். டொனால்ட் ட்ரம்ப் 2016ஆம் ஆண்டு இறுதியில் நடந்த அதிபர் தேர்தலில் வெற்றி பெற்று அமெரிக்காவின் 45வது அதிபராக பதவியேற்றார். அப்போது முதல் இப்போது வரை கருத்துக்கள் மூலமும் செயலின் மூலமும் பல சர்ச்சைகளை கிளப்பி ஏற்கனவே பெற்றிருந்த உலக புகழை உச்சியிலேயே நிலைநிறுத்திக் கொண்டுள்ளார் ட்ரம்ப். வழக்கமாக அமெரிக்க அதிபர்கள் ஒரு ஹீரோவாகவோ அல்லது ஆன்டி ஹீரோவாகவோ, ஒரு சூப்பர்மேனாகவோ அல்லது மான்ஸ்டராகவோ தான் சித்தரிக்கப்படுவார்கள். ஆனால் ட்ரம்ப் மட்டும்தான் ஒரு காமெடியனாக சித்தரிக்கப்படுகிறார். வாஷிங்டன் உருவாக்கி லிங்கன், ரூஸ்வெல்ட், கென்னடி போன்றோரால் வளர்த்தெடுக்கப்பட்ட உலக பேரரியாசனத்தின் விசித்திரமாக திகழ்கிறார் ட்ரம்ப். அமெரிக்க அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்ட டொனால்ட் ட்ரம்ப் தான் பதவியேற்றதும் அமெரிக்காவில் சட்டவிரோதமாக தங்கியிருக்கும் 30 லட்சம் பேரை வெளியேற்ற திட்டமிட்டுள்ளதாக கூறினார். தான் சொன்னது போல் மெக்சிகோவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே சுவரை எழுப்பி வருகிறார் ட்ரம்ப். இதனால் ட்ரம்ப் எதிர்ப்பாளர்கள் அரண்டு போனார்கள். மேலும் வெளிநாட்டைச் சேர்ந்த நபர்கள் அமெரிக்காவில் பணி அமர்த்துவது நிறுத்தப்படும் என்று பேசினார். என் பிரச்சாரங்களின் போது பணியிலிருந்து நீக்கப்பட்ட அமெரிக்கர்களிடம் பேசினேன். வெளிநாட்டினர் அவர்களின் வேலைக்கு மாற்றாக நாட்டுக்குள் வந்தனர். அவர்களுக்கு பதிலாக பணியில் அமர்த்தப்பட்டனர். இனிமேலும் இது நடக்க நான் விடமாட்டேன். கடைசி அமெரிக்கனின் உரிமையை பாதுகாக்கும் வரை நாம் போராட வேண்டும் என்று கூறியிருந்தார். ஐநா சபை பெரும் ஆற்றல் உள்ள ஒரு அமைப்பு. ஆனால் தற்சமயம் அது மக்கள் ஒன்றாக கூடுவதற்கும் பேசுவதற்குமான ஒரு கிளப் போல மாறிவிட்டது. இது மிகவும் வருத்தம் அளிக்கிறது என ஐநா சபையையும் அவர் விட்டு வைக்கவில்லை. ஐநாவின் பல விஷயங்களில் முரண்பட்டு வரும் ட்ரம்ப் ஐநாவின் எதிர்ப்பை ஒரு பொருட்டாகவே எடுத்துக் கொள்ளாமல் வலம் வந்தார். உதாரணத்திற்கு ஜெருசலேம் விவகாரத்தில் ட்ரம்பின் நடவடிக்கையை ஐநா கடுமையாக எதிர்க்கிறது. ஆனாலும் ட்ரம்ப் அதற்கு எந்த மதிப்பையும் கொடுப்பதாக தெரியவில்லை. ஐநாவை ஆட்டுவிப்பதே அமெரிக்காதான் என்று சொல்லப்படும் காலத்தில் ஐநாவும் அமெரிக்காவும் ஒரு நாணயத்தின் 2 பக்கங்கள் என்று பார்க்கப்படும் நேரத்தில் ட்ரம்பின் வருகையும் அவரது நடவடிக்கையும் ஒரு மாயக்கண்ணாடியாகத்தான் பார்க்கப்பட்டது. ட்ரம்பின் நடவடிக்கைகள், செயல்களுக்கு நாடு முழுவதும் எதிர்ப்பலைகள் வருவது இயல்பாகவே மாறிப்போயுள்ளது. திரைத்துறையினரும் கேலி செய்யும், விமர்சிக்கும் ஒரு நபராக மாறியிருந்தார் ட்ரம்ப். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் 7 முஸ்லிம் நாடுகளின் குடிமக்கள் அமெரிக்காவுக்கு வருவதற்கு தடை விதித்து உத்தரவிட்டிருந்தார். இதுவும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது.
இந்த தடையை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கில் டிரம்பின் முடிவுக்கு எதிராக தீர்ப்பு வந்தது. இதனால் கோபமடைந்த டிரம்ப், நீதிபதியின் இந்த தீர்ப்பினால் மிக ஆபத்தானவர்கள் நாட்டுக்குள் வர வாய்ப்பு இருக்கிறது, இது மிக மோசமான முடிவு என்று ட்வீட் செய்திருந்தார். மேலும் தனது ட்விட்டர் பக்கத்தில் நீதிமன்ற அமைப்பையே சாடியிருக்கிறார் டிரம்ப். ஒரு நீதிபதி நமது நாட்டை அபாயத்தில் தள்ளுவார் என்பதை என்னால் நம்ப முடியவில்லை. ஏதாவது விபரீதம் நடந்தால் அவரையும் நீதிமன்ற அமைப்பையும் சாடுங்கள் என்று குறிப்பிட்டுள்ள அவர், தனது மற்றொரு ட்வீட்டில் மக்கள் நிரம்பி வழிகிறார்கள் என்றும், அமெரிக்காவிற்கு வரும் மக்களை மிகுந்த கவனத்துடன் பரிசோதிக்குமாறு உள்நாட்டு பாதுகாப்பு அதிகாரிகளை அறிவுறுத்தியுள்ளேன், இதனால் எனது வேலையை நீதிமன்றங்கள் கடினமாக்கியுள்ளன என்றும் தெரிவித்துள்ளார். பொறுப்பேற்ற பின் அமெரிக்க நிறுவனங்களின் தலைமைச் செயல் அதிகாரிகளுடன் டிரம்ப் பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தார். இந்தியா, மெக்சிகோ உள்ளிட்ட நாடுகளில் வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் நிறுவனங்கள் அமெரிக்காவில் வேலைவாய்ப்புகளை உருவாக்க வேண்டும் என்று டிரம்ப் வலியுறுத்தியிருந்தார். அமெரிக்காவில் பணியாளர்களின் ஊதியத் தொகை அதிகமாக இருப்பதால் அமெரிக்க நிறுவனங்கள் இந்தியா, மெக்சிகோ உள்ளிட்ட வெளிநாடுகளில் உற்பத்தி செய்து வருகின்றன. மேலும் அமெரிக்காவில் உள்ள நிறுவனங்களிலும் வெளிநாட்டவர்களை பணிக்கு நியமிக்கின்றன. இது தொடர்பான விஷயங்களில் டிரம்ப் அதிபராக பதவியேற்றதில் இருந்து அதிரடியான நடவடிக்கைகளை எடுத்தார். H-1B விசாவிற்கு கட்டுப்பாடுகள் விதித்திருந்தார். இதனைத் தொடர்ந்து வெளிநாடுகளில் உற்பத்தியை மேற்கொள்ளும் அமெரிக்க நிறுவனங்களை உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தியிருந்தார். 2000ஆம் ஆண்டு முதல் 2010ஆம் ஆண்டு வரை சுமார் 60 லட்சம் வேலைவாய்ப்புகளை அமெரிக்கா இழந்துள்ளது என்று அந்நாட்டு தொழிலாளர் ஆணையம் தெரிவித்திருந்ததன் அடிப்படையில் இந்த நடவடிக்கையை எடுப்பதாக அறிவித்தார். அமெரிக்க அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் வெற்றி பெற்றதற்கு ரஷ்யா உதவியது என்று பரவலாக குற்றம் சாட்டப்பட்டது. இதை ட்ரம்ப் தரப்பு மறுத்தது. ஆனால் எதிர்த்தரப்பினரான ஜனநாயக கட்சி தொடர்ந்து இது பற்றி புகார் எழுப்பி வந்தது. இது குறித்து விசாரணை நடத்தவும் கோரிக்கை வைக்கப்பட்டது. இந்நிலையில் அமெரிக்க உளவுத்துறை அமைப்பான FBI-யின் இயக்குநர் ஜேம்ஸ் கோமி 2016ஆம் ஆண்டில் நடந்த அமெரிக்க அதிபர் தேர்தலில் ரஷ்யா தலையீடு உள்ளதா என்பது பற்றி விசாரித்து வருகிறோம். ட்ரம்ப் பிரச்சார குழுவில் இருந்தவர்களுக்கும் ரஷ்ய அரசாங்கத்துக்கும் ஏதேனும் தொடர்பு இருந்ததா என்னும் கோணத்தில் கூட விசாரணை நடைபெற்று வருகிறது என்று கூறினார். பல மாதங்களாக அமெரிக்காவில் பெரும் பரபரப்பை கிளப்பி வந்த இந்த விஷயத்தில் FBI அமைப்பின் இயக்குனர் இப்படி ஒரு கருத்தை கூறியிருந்தது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்தது. ரஷ்யாவுடனான எதிர்ப்பு மேற்கொண்ட நடவடிக்கைகளின் வாயிலாக அதையும் எளிதாக தட்டிவிட்டார் டொனால்ட் ட்ரம்ப். இந்நிலையில் கிறிஸ்தவர்கள் மத்தியில் மிகவும் பிரசித்தியாக கொண்டாடப்படுகிற ஈஸ்டர் விழாவையொட்டி ட்ரம்ப் குடும்பத்தினர் வெள்ளை மாளிகையில் ஈஸ்டர் எக் ரோல் என்ற நிகழ்வை ஒருங்கிணைத்திருந்தனர். இதில் ட்ரம்ப், அவரது மனைவி மெலனியா ட்ரம்ப் மற்றும் 10 வயது மகன் பேரான் ட்ரம்ப் ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்வை முடிக்கையில் அமெரிக்காவின் தேசிய கீதம் பாடப்பட்டது. பொதுவாக மேற்கத்திய நாடுகளில் தேசிய கீதம் ஒலிக்கப்படுகையில் இடதுபுற மார்பகத்தின் மீது வலது கையை வைத்தபடி அனைவரும் பாடுவது வழக்கம். இது நாட்டுப்பற்றின் வெளிப்பாடாக கூட பார்க்கப்படுகிறது. ஈஸ்டர் நிகழ்வு முடிவில் தேசிய கீதம் பாடப்பட்ட போது ட்ரம்ப் இடதுபுற மார்பகத்தின் மீது கை வைக்க மறந்துவிட்டார். பின்னர் பக்கத்தில் இருந்த அவரது மனைவி மெலனியா ட்ரம்ப் தனது கணவரை கை வைக்குமாறு பணித்தார். பிறகு ட்ரம்ப் இடது மார்பகம் மீது கை வைத்து தேசிய கீதத்தை பாடினார். ஒரு நாட்டின் ஜனாதிபதியாக இருந்து கொண்டு இந்த விஷயத்தை போய் மறந்துவிட்டாரே என்று ட்ரம்பை ட்விட்டரில் அமெரிக்க மக்கள் விமர்சித்தனர். தயக்கமே இல்லாமல் தனக்குத்தானே புகழ் மாலை சூட்டிக் கொள்வதில் ட்ரம்புக்கு நிகர் ட்ரம்பே. இது குறித்து ட்ரம்ப், நான் அமெரிக்க அதிபராக பதவியேற்ற முதல் நாளில் இருந்து தேர்தலில் தோற்றதுக்காக ஜனநாயக கட்சியினரின் வெட்டு காரணங்களும் ரஷ்யா 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 என்ற கூக்குரலும் கேட்டது. இதை அனைத்தையும் தாண்டி நாட்டின் பொருளாதாரத்தை முன்னேற்றியுள்ளேன். இதுவரை பதவியில் இருந்த அமெரிக்க அதிபர்கள் செய்ததை விட நான் அதிகமாகவே செய்துள்ளேன். அமெரிக்காவை மீண்டும் கிரேட் ஆக்குங்கள் என்று முழக்கமிட்டார். டொனால்ட் ட்ரம்புக்கும் அமெரிக்க ஊடகங்களுக்கும் எப்போதும் 7ஆம் பொருத்தம்தான். ஊடகங்கள் ட்ரம்பின் கருத்துக்களையும் கொள்கைகளையும் விமர்சனம் செய்து வாதம் வைக்க, அதற்கு ட்ரம்ப் பிரதிவாதம் வைக்க என முடியாத தொடர்கதை அது. இந்நிலையில் முன்னாள் ஜனாதிபதி ஒபாமா சுகாதாரம் சம்பந்தமாக கொண்டு வந்த ஒபாமா கேர் மசோதாவை ட்ரம்ப் கிடப்பில் கூட பார்த்தார். அதற்கான தொடர் நடவடிக்கைகளும் ட்ரம்ப் எடுத்து வந்தார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நியூயார்க் டைம்ஸ் கட்டுரை வெளியிட்டது.
இதையடுத்து தனது அதிகாரப்பூர்வ ட்விட்டர் பக்கத்தில் ட்ரம்ப் தோல்வியடைந்து வரும் நியூயார்க் டைம்ஸ் நாளிதழ் என்னை பற்றி தொடர்ந்து தவறான செய்திகளை வெளியிட்டு வருகின்றது. அந்த செய்தி உண்மையா என்பதை கூட அவர்கள் பார்ப்பதில்லை. அது தவறான செய்திகளை வெளியிடும் ஜோக் என்று பதிவிட்டார். இது ஒரு உதாரணம் மட்டும்தான். இதைப்போல பத்திரிகைகளுக்கு எதிராக தொடர்ந்து செயலாற்றினார் ட்ரம்ப். வெள்ளை மாளிகை உலகின் அரண்மனையாக பார்க்கப்பட்டாலும் அதிபர் ட்ரம்புக்கு அது ஒரு சாதாரண குடிசைதான். அதன் வசதிகளும் அவருக்கு போதுமானதாய் இருந்திருக்கவில்லை. அதை அவரே பலமுறை உணர்த்தியிருந்தார். அதிபர் ஆவதற்கு முன்னர் வாழ்ந்த வாழ்க்கையை நினைத்து ஏங்குவதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கூறியிருந்தார். எனது முந்தைய வேலையை விட அமெரிக்காவின் அதிபராக இருப்பது சற்று சவாலாக உள்ளது. இது எளிமையான வேலை என நான் நினைத்துவிட்டேன் என கூறியிருந்தார். மேலும் இதற்கு முன்னர் வாழ்ந்து வந்த வாழ்க்கையை நினைத்து ஏங்குவதாகவும் அவர் குறிப்பிட்டிருந்தார். ட்ரம்ப் மற்றும் அவருடைய மனைவி மெலானியா ட்ரம்ப் பிரான்ஸ் நாட்டில் சுற்றுப்பயணம் செய்தனர். பின்னர் பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான் மற்றும் அவருடைய மனைவி பிரிஜிட்டே மேக்ரான் இருவரையும் சந்தித்து பேசினர். அவர்கள் பேசி முடித்து பிரியும் முன்னர் அதிபர் ட்ரம்ப் மேக்ரோனின் மனைவியிடம் உங்கள் உடலமைப்பு நன்றாக உள்ளது என்றார். மேக்ரோன் கவனிப்பதற்குள் அழகாக உள்ளீர்கள் என்று முடித்தார். இந்த வீடியோவை பார்த்த மக்கள் அனைவரும் ட்ரம்பை திட்டி தீர்த்தனர். அதுவரை அமெரிக்க அதிபர்கள் பகிரத பிரயத்தனம் செய்து போட்ட ஒப்பந்தங்களை எல்லாம் தூக்கி எறிந்து விளையாடினார் ட்ரம்ப். ஈரான் நாட்டுடனான அணுசக்தி ஒப்பந்தம் அமெரிக்க வரலாற்றில் மிக மோசமானது என்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் விமர்சித்திருந்தார். அமெரிக்க அதிபராக பராக் ஒபாமா பதவி வகித்த போது கடந்த 2015 ஈரான் நாட்டுடன் அணுசக்தி ஒப்பந்தத்தில் அவர் கையெழுத்திட்டார். மிக பெரும் போர் பதற்றம் தடுக்கப்பட்டதாக அப்போது எல்லோராலும் பாராட்டப்பட்ட அந்த ஒப்பந்தத்தை தான் ரத்து செய்வதாக ட்ரம்ப் அறிவித்தார். இது தொடர்பாக பேசிய ட்ரம்ப், ஈரான் உடனான அணுசக்தி ஒப்பந்தம் என்பது அமெரிக்க வரலாற்றிலேயே மிக மோசமானது. அந்த ஒப்பந்தத்தை என்னால் அங்கீகரிக்க முடியாது என்று பேசினார். ட்ரம்பின் இந்த பேச்சு உலக நாடுகளை அதிர்ச்சியடைய செய்தன. மேலும் பாரிஸ் ஒப்பந்தம் குறித்த ட்ரம்பின் நடவடிக்கை சுற்றுச்சூழல் ஆர்வலர்களையும் உலக தலைவர்களையும் கொதிப்படைய செய்தது. 2015ஆம் ஆண்டு பருவநிலை மாற்றம் குறித்த பாரிஸ் ஒப்பந்தத்திலிருந்து அமெரிக்கா விலகும் என்ற முடிவினை சமீபத்தில் அறிவித்த போது ட்ரம்ப் சொன்னது இதுதான். மனிதர்களும் வளர்ச்சி திட்டங்களும் தான் இந்த இயற்கை சீரழிவுகளுக்கு காரணம் என்பதில் எனக்கு நம்பிக்கை இல்லை. நான் என்றும் வளர்ச்சிக்கானவன். இயற்கையை காப்போம், உலக அழிவை தடுப்போம் என்றெல்லாம் சொல்லும் இந்த ஒப்பந்தத்தில் இருந்தால் நம்மால் புது நகரங்களையும் தொழிற்சாலைகளையும் வேலைவாய்ப்புகளையும் உருவாக்க முடியாது. பொருளாதார வளர்ச்சிக்கு இந்த ஒப்பந்தம் பெரும் முட்டுக்கட்டையாக இருக்கிறது. அதனால் உலகின் ஆகப்பெரும் வல்லரசாகும் கனவோடு பயணிக்கும் அமெரிக்கா இந்த ஒப்பந்தத்திலிருந்து விலகுகிறது. ட்ரம்ப் வெந்த புண்ணில் வேல் பாய்ச்சும் வேலைகளையும் அவ்வப்போது செய்து வந்தார். அமெரிக்காவில் கடும் சூறாவளி புயல் தாக்கி பல்லாயிரக்கணக்கானோர் பாதிக்கப்பட்டனர். சூறாவளி தாக்கியதில் பாதிக்கப்பட்ட பல நகரங்களில் போர்ட்டோரிக்காவும் ஒன்று. அப்பகுதியை அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் பார்வையிட்டு பேசிய வார்த்தைகள் போர்ட்டோரிக்கோ மக்களை மிகவும் காயப்படுத்தியது. சூறாவளி புயலின் காரணமாக அந்த பகுதியில் 16 பேர் உயிரிழந்தனர். ட்ரம்ப் பேசுகையில் கடந்த 2005ஆம் ஆண்டு தாக்கிய புயலை காட்டிலும் தற்போது வீசிய புயல் சற்றே வீரியம் குறைவுதான். அப்போதைய சூறாவளி புயலில் சிக்கி மொத்தம் 1833 பேர் உயிரிழந்தனர். அந்த புயலை விடவும் இது எவ்வளவோ பரவாயில்லை என்று குறிப்பிட்டார். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆறுதல் சொல்லும் தலைவரை எதிர்பார்த்தார். அவர் ஜஸ்ட் லைக் தட்டாக பேசியது அமெரிக்கர்களுக்கு ஆத்திரமூட்டியது. ட்ரம்பின் பேச்சு பற்றி அப்பகுதியைச் சேர்ந்த மேயர் க்ரூஸ் பேசுகையில், அதிபர் ட்ரம்ப் போர்ட்டோரிக்கா மக்களின் துயரத்துக்கு கண்டிப்பாக பதிலளித்தாக வேண்டும். அவர் நாட்டை ஆள்பவர் என்ற நிலையை தாண்டி தவறான கருத்துக்களை மக்கள் மத்தியில் பேசுபவராக இருக்கிறார் என்று குறிப்பிட்டார். இந்நிலையில் சான் ஜுவான் சர்ச் அருகே பாதிப்புக்குள்ளான மக்களுக்கு நிவாரணப் பொருட்களை வழங்கினார் ட்ரம்ப். அவற்றை வழங்கிய விதம் போர்ட்டோரிக்கா மக்களை மேலும் கொதித்தெழச் செய்தது. அவர்கள் 2ஆம் தர மக்களாக எங்களை ட்ரம்ப் எண்ணுகிறார், அவர் ஒரு சாத்தான் என விமர்சித்தனர். அமெரிக்க அதிபரின் இதுபோன்ற போக்கு ஒட்டுமொத்த நாட்டு மக்களின் வாழ்க்கையை பெரிதும் பாதிக்கும் என்று மக்கள் மனம் வருந்தியுள்ளனர். மக்கள் கோபப்படும் அளவிற்கு அவர் செய்தது ஒன்றும் பெரியதாக இல்லை. நிவாரணப் பொருட்களை மக்கள் கூட்டத்துக்கு மத்தியில் ட்ரம்ப் தூக்கி எறிந்தார், அவ்வளவுதான். இப்படி ட்ரம்பின் தீவிர ஆதரவாளர்கள் கடந்து சென்றாலும் ட்ரம்பின் இத்தகைய செயல்கள் அமெரிக்கா மட்டுமல்லாது உலக நாடுகள் மத்தியிலும் கடும் எதிர்ப்புகளை ஏற்படுத்தியது. மக்களிடம் எப்படி நடந்து கொள்கிறாரோ அப்படித்தான் உலக நாட்டு தலைவர்களிடமும் நடந்து கொண்டார் ட்ரம்ப். குறிப்பாக வடகொரிய அதிபரை அவர் தீண்ட
பதிலுக்கு வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன் 2 ஏவுகணை சோதனை நடத்த மக்கள் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்தனர். வடகொரியா அமெரிக்கா மத்தியில் இருக்கும் பிரச்சனையை தீர்ப்பதற்கு அமெரிக்காவின் செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட்ஸ் ரெக்ஸ் டில்லர்சன் முயற்சிக்க அதற்கு ட்ரம்ப் எதிர்ப்பு தெரிவித்தார். வடகொரியா அமெரிக்கா இடையே நிலவி வரும் பிரச்சனையை சுமூகமாக தீர்க்க பல கட்ட முயற்சிகளுக்கு பிறகு இருவரும் சந்தித்தனர். 1972க்கு பிறகு பூமிக்கு அப்பால் மனிதர்களை நாசா கொண்டு செல்லவே இல்லை. இதற்கு மிக முக்கிய காரணமாக முன்வைக்கப்பட்ட விஷயம் நாசாவிற்கு இன்று பெரிதாக நிதி ஒதுக்காததுதான். நிதிநிலை, பொருளாதார நெருக்கடி என்று பல விஷயங்களில் தத்தளித்தது நாசா. இந்நிலையில் ட்ரம்ப் தலைமையிலான அரசு நாசாவிற்கு முழு ஆதரவு அளித்துள்ளது. அதை உறுதி செய்யும் வகையில் புதிய விண்வெளி கொள்கையான ஸ்பேஸ் பாலிசி டைரக்டிவ் 1 ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கையெழுத்திட்டார். தீவிரவாதிகளின் புகலிடமாக இருக்கும் பாகிஸ்தானின் செயல்பாடுகளை இனியும் பொறுத்துக் கொள்ள முடியாது என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் எச்சரித்திருந்தது இந்தியா ஆறுதல் அடைந்து கொள்ளும் ஒரு சாதனை. பல சர்ச்சைகளையும் விமர்சனங்களையும் ஏற்படுத்தும் ட்ரம்ப் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியோடு இணக்கமாக செல்கிறார். இந்தியர்களை ஒன்றிணைக்க மோடி பாடுபட்டு வருகிறார் என்று திடீரென்று பாராட்டு பத்திரம் வாசித்தார் ட்ரம்ப். மோடிக்கும் பிடித்த தலைவராக ட்ரம்ப் திகழ்கிறார் என்பதையும் மறுத்துவிட முடியாது. ஆனால் இதே நிலையை தான் மற்ற நாட்டு தலைவர்களுடன் என்று கேட்டால் இல்லை என்றே சொல்ல வேண்டும். நேட்டோ மாநாட்டில் உலக தலைவர்கள் ட்ரம்பை கிண்டலடித்த சம்பவம் உலகெங்கும் பேசு பொருளானது. இப்படி சர்ச்சைகளுக்கு பஞ்சமே இல்லாமல் தான் முடிவடைந்திருக்கிறது ட்ரம்பின் 4 ஆண்டு கால ஆட்சி. கொரோனா விவகாரத்தை ட்ரம்ப் கையாண்ட விதம் கடும் விமர்சனத்துக்குள்ளானது. அது தேர்தலில் எதிரொலித்துள்ளது. அத்துடன் நிறவெறி சம்பவங்கள் ட்ரம்பின் ஆட்சியில் அதிகரித்ததும் அதற்கு ட்ரம்பின் சர்ச்சையான நடவடிக்கைகளும் தேர்தலில் மக்களை அவருக்கு எதிராக வாக்களிக்க வைத்துள்ளது. கடந்த 4 ஆண்டுகளில் ட்ரம்பின் நடவடிக்கைகளால் ஏற்பட்ட மாற்றங்களை சரி செய்யவே பல ஆண்டுகள் பிடிக்கும். இப்படி இருக்க மீண்டும் ட்ரம்ப் ஆட்சியை பிடித்திருந்தால் அமெரிக்கா அதல பாதாளத்திற்கு சென்றிருக்கும் என சர்வதேச அரசியல் நோக்கர்கள் கருத்திட்டுள்ளனர். மீண்டும் ட்ரம்ப், வேண்டும் ட்ரம்ப் என்று அமெரிக்க மக்கள் முடிவெடுப்பார்கள் என இருந்த ட்ரம்பிற்கு ஏமாற்றம் மட்டுமே மிஞ்சி இருக்கிறது. நீங்கள் எவ்வளவு பெரிய சக்தி வாய்ந்தவர்களாக இருந்தாலும் ஜனநாயகத்தில் மக்களின் தீர்ப்பே இறுதி என நிரூபித்து காட்டியிருக்கிறார்கள் அமெரிக்கர்கள். எங்களோட எந்த கடையில வேணும்னாலும் இந்த நம்பருக்கு கால் பண்ணி வாட்ஸ்அப் வீடியோல ஷாப்பிங் பண்ணுங்க. நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சியை டாக் டிவி, SCB, TCCL, VK டிஜிட்டல், ஆதார், ஜாக் டிவி, அக்ஷயா டிஜிட்டல் ஆகிய கேபிள் கனெக்ஷன்களிலும், ஏர்டெல், டாடா ஸ்கை, சன் டைரக்ட் ஆகிய DTHகள் உட்பட அனைத்து முன்னணி கேபிள் கனெக்ஷன்களிலும் காணலாம்.